ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீரியட். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 2 டேஸாகவே இன்டர்நெட்டில் பெருசாக பேசப்பட்டு வர ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எதற்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செபியோட சேர்பர்சன் அவங்க அந்த மாதுரி புட்ச் அப்படின்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதனால் மார்க்கெட்டில் எந்த மாதிரி வந்து சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளியராக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்னா யார், அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த ஹிண்டன்பர்க் யார் அப்படின்னா, இவங்க வந்து யூஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவை பேஸ் பண்ண ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செபியோட சேர்பர்சன் மேலே நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதானியோட அவங்களுடைய சில ஷேர்ஸ், சில கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேமில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதானி மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலுமே அவர் வந்து சரியாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சில அலிகேஷன்ஸ்லாம் வந்து செபியோட சேர்பர்சன் மேலே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது கிடையாது. இதே மாதிரி ஒரு 18 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த சேம் ஹிண்டன்பர்க் கம்பெனி தான் அதானியோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆனதுக்கு இந்த கம்பெனி அதானியோட வந்து நிறைய வந்து சரியாக ப்ராப்பராக அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பெரிய அலிகேஷன்ஸ்லாம் வச்சு அதானியோட ஷேர் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிது. அதை வந்து அதானி லீகலாகவே ஜனவரியில் நம்ம இந்த 24ல் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணி இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, இவங்க சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து கேஸையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இப்போ நடந்தது. இப்போ இதே மாதிரி 10th ஆகஸ்ட் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருசாக இந்தியாவில் எதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அது பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னா, அந்த செபியோட சேர்பர்சன் வந்து மாதுரி புட்ச் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக நிறையாவே வந்து ஷேர்ஸை வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேமில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அதானியோட ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அதானியோட எந்த கம்பெனி வந்து எந்த பிரச்சனை பண்ணாலுமே செபி வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இது ஜென்ரலாக ஒரு ஹிண்டன்பர்க்கோட ரிசர்ச் மட்டும் அவங்களோட சப்மிட் பண்ண பேப்பராக மட்டும் இருந்தால் இது இந்த அளவுக்கு வந்துருமா அப்படின்னு தெரியல. பட் இதை வந்து ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட் அட்ரஸ் பண்ணனால இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசாக பேசப்பட்டு நிறைய பேரோட கவனம் ஈர்க்கப்பட்டுருச்சு. ஏன்னா இவங்க இப்போது இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை பற்றி ஒரு கம்பெனியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அது வந்து ஒரு ரியாக்ஷன் அந்த கம்பெனியோட முடிஞ்சிடும். பட் இப்போ ஹிண்டன்பர்க் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை செபி அப்படின்ற ஒரு ரெகுலேட்டரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனால இந்தியாவோட டோட்டல் என்டையர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து பெருசாக பேசப்படுறதுனால செபி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டாக் மார்க்கெட் முழுக்கவே ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து ப்ராப்பராக நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுற பர்சன். ஸோ அவங்க மேலேயே ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பேனிக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசினாங்க, நிறைய வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு எல்லோரும் ஒரு சைட்லேருந்து ஒரு கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பெருசாக பேசப்பட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செபியோட சேர்பர்சன் மாதுரி புட்ச் இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் செபியோட சேர்பர்சன்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கோட பேக் எண்டில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணவங்களாம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நேமில் இவங்க கிட்டே இருந்த ஷேர்ஸ் எல்லாமே இவங்க வந்து 2017 இந்த செபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஹோல்ஸ் இருந்த ஷேர்ஸ் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் நேமில் சேஞ்ச் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் நேமுக்கு எல்லாமே மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்களோட அலிகேஷன்ஸ் எல்லாமே
இவங்க ஆக்சுவலாக ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக்ஸை யாராவது சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலே இது யார்கிட்டையும் வந்து சொல்லாமல் தான் பண்ணுவாங்க. சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க பேரில் இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது யார்கிட்டையும் சொல்லிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் அவங்களும் மேபி எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பெருசாக எடுத்து பேசி ஒரு பெரிய அலிகேஷன்ஸாக கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி எனக்கு வந்து அது ஐடியா இல்லை. ஸோ இதே மாதிரி மோஸ்ட்டாகவே அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க நேமில் என்னென்ன கம்பெனிஸில் ஹோல்ஸ் எல்லாமே இருந்திருக்கோ அதை வந்து அவங்க ப்ராப்பராகவே வந்து அவங்க ஹஸ்பண்ட் நேம்லேயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் பற்றி அவங்க என்ன மாதுரி புட்ஸ் அவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க பேர்லேயோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் நேம்ஸில் இருக்க என்டிட்டிஸை பற்றியோ அவங்க ஓப்பன் புக்காகவே எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க சைடில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டுமே இது வந்து ஒரு தப்பான அலிகேஷன்ஸ், இது வந்து எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நேமை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இவங்க வந்து அதானி குரூப்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப்ஸுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அலிகேஷன்ஸ்க்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆல்ரெடி இவங்க சொன்ன அலிகேஷன்ஸும் நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ப்ராப்பராக மீட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேலே வந்து தேவையில்லாத வந்து எங்களோட கம்பெனியோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதானியோட குரூப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 18 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு அலிகேஷன்ஸ் ஒன்று சொன்னாங்க, அதனால் மார்க்கெட் வந்து பெரிய ட்ராப் ஆச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏன் நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போது இந்தியா அப்படின்றது ஒரு பெரிய எக்கனாமி கொண்ட மார்க்கெட்டாக வந்து உருவாகிட்டே வருது. இதில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு கண்ட்ரியை ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா வார் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா பெரிய பொருட்செலவுகள் ஆகும். ஒரு மிசைலே ஒன்று லான்ச் பண்ணாலும் மிசைலே என்ன காஸ்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணுறது பதிலாக ஒரு லோ காஸ்ட் ஒரு நியூஸை வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது இந்தியாவோட எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை டைமில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்போ இந்த கண்ட்ரி எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து கீழே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதத்தில் யோசிப்பாங்க. அப்படின்றப்போ ஒரு கண்ட்ரியை வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இன்னொரு கண்ட்ரி வளரும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்களா அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அதர் கண்ட்ரீஸோட ஒரு ஃபோர்ஸில் தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்திருக்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பற்றி இந்த ரிசர்ச் பற்றி இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட் வரதுனால ஹிண்டன்பர்க் மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படின்னும் சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு இது ஒரு என்டிட்டி இருக்க ஃபார்ம், அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ஸான அலிகேஷன்ஸ் கொடுக்கலாம் வந்து தப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதானியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அலிகேஷன்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3900 ரூபா இருந்த ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3900 ரூபா இருந்த மார்க்கெட் வந்து அவங்களோட ஃபால் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் 1800 2000 கிட்ட மார்க்கெட் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிது. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ பட் இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு கம்பெனியை வந்து இது ஆக்சுவலாக பேசிக்காகவே இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இவங்க பேசிக்காகவே ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த ஷார்ட் செல்லிங் கம்பெனியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனியோட ஒரு ஷேர்ஸை வந்து குறிப்பிட்ட டைமில் இவங்க வந்து சேல் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி வந்து கீழே போனால் தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும். அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே போனால் தான் ப்ராஃபிட்டே புக் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மார்க்கெட்டில் ஒரு 1000 ருபீஸ்க்கு இந்த ஷேர் வந்து வாங்கி வச்சுக்கிறான்னு வச்சுப்போம். இதே அம்பானியோட ஷேர்ஸை வந்து ஒரு 1000 ருபீஸில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, சேல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, விற்று வச்சுருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு கம்பெனி மேலே யாராவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்தானா என்ன ஆகும், இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் விற்று வச்சுருப்பாங்க. ஸோ கீழே இறங்க ஒரு மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் இப்போ 1000 ரூபா இருந்த ஷேர் என்ன ஆகுதுன்னா 200 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேரை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே பவுன்ஸ் பேக் ஆகிடும். 200 ரூபாலேருந்து திரும்ப மேலே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் பவுன்ஸ் பேக்கும் ஆகிடும். ஸோ இதே சினாரியோ தான் இதுக்கு முன்னாடி அவங்க அலிகேஷன்ஸ் கொடுத்தப்போ நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கோ திரும்ப ஒரு ரெக்கவர் ஆகும்போது இதேமாரி படிப்படியாக ரெக்கவர் ஆகி தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்கான ஒரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது வந்து லோ காஸ்ட் வார். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு லோ காஸ்ட் வார். நம்ம யார் நேமில் வேணால் அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸாகவே அவங்க வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து சேல் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு வளர்ந்து வர கண்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா வார் வச்சு அட்டாக் பண்ணுறது எவ்வளோ வந்து பொருட்செலவு ஆகுமோ அதை வந்து லோ காஸ்ட் வார் ஒரு ஒரு அலிகேஷன்ஸை வச்சு ஈஸியாக அந்த கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். அதில் இருக்க கம்பெனிஸையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ ஆகி, நான் பொலிட்டிக்கலாக எதுவும் பேசல, பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து காப்பரில் ஒரு பிக் மேனுஃபேக்சராக இருந்தோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வந்து காப்பரை நம்ம அதர் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு குரூப் வந்து வேதாந்தா அப்படின்ற குரூப் வந்து க்ளோஸ் ஆனதுனால இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, காப்பரை வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் பக்கத்து கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இதில் யார் பெரிய பெனிஃபிஷியல் ஆனாங்க பார்த்தீங்கன்னா சைனா தான். ஸோ சைனாக்கு இதில் பெரிய வந்து ஸ்டெர்லைட் க்ளோஸ் பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இன்டைரக்டாக அவங்களோட காப்பர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. நம்மளோட காப்பர் சேல்ஸ் வந்து நம்ம பக்கத்து கண்ட்ரிலேருந்து வாங்குற அளவுக்கு நிலைமையில் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஒரு கம்பெனிஸ் டெவலப் ஆகும்போதோ இல்லை கண்ட்ரி டெவலப் ஆகும்போதோ அதர் கண்ட்ரீஸ்லாம் எப்படி டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட் வார் நடத்தி அவங்க சில ப்ராஃபிட்ஸை வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் நம்ம வந்து மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்காக என்ன இதோட விஷயம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இப்போ நம்ம பற்றி கிளாரிட்டியாக பேசுவோம். ஸோ ஃபினான்ஸ் ஸ்பிரிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபினான்ஸ் ஸ்பிரிட் சேனல்லேருந்து சில முக்கியமான அப்டேட்ஸும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஸ்பிரிட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக. ஸோ ஃபினான்ஸ் ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பற்றி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.